வணக்கம் கைஸ். ஒரு 8:30 போல் எழுந்துச்சு ப்ரெஷ்ஷிங்கை போட்டு மெத்த மேலே போயிட்டு முந்தா நேற்று காய வச்ச துணியெல்லாம் எடுக்கலான்ட்டு மெத்த மேலே போனேன். போயிட்டு அன்க்ளீப்பிங் பண்ணிட்டு துணியெல்லாம் நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு. தூக்கின்னு போய் கீழே போகலான்னு பார்த்தா கரண்ட்டு டாட்டா பை காட்டுக்குது. சரி குளிச்சுட்டு கிளம்பலான்ட்டு துணியை தூக்கி போட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். கரண்ட் இல்லாத காரணத்தினால தலையை ஃபேனில் காட்ட முடியல. ஆட்டோ இறங்கிட்டு சில்லுன்னு ஒரு பால் சர்பத்தை குடிச்சிட்டு கரெக்டாக ஒரு 10:05 போல் போய் கடையை திறந்தாச்சு. கடையை திறந்து பார்த்தா நம்ம டேபிள்லாம் ஒரே தூசு. இருக்கிற தூசெல்லாம் துடைச்சிட்டு வெளியே எடுத்துன்னு போய் உதறலாம் அப்படின்ட்டு தூசெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு போய் உதறிட்டு கரெக்டாக உள்ள வரும்போது கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமர் துணி பார்க்குற கேப்பில் ஒரு கப் எடுத்துட்டு டீயை ஊற்றிட்டு உங்களுக்கு ஒரு சேஸை போட்டு டீயை குடிச்சா உக்காந்தான் குடிப்பண்டு போய் உக்காந்து குடித்தேன். கொட்டிக்கிச்சு. சரி கொட்டின டீயெல்லாம் துவைச்சிட்டு இருக்கிற டீயெல்லாம் குடிச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு 3 மணி போல் பசி. அதனால் ஒரு 3 மணிக்கு போயிட்டு ஒரு நல்ல மீல்ஸை சாப்பிட்டு மேலே போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7-7:30 போல் ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு 9:00 போல் கடை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். போய் கீழே போய் பார்த்தா ஒரே ஆட்டோ கூட இல்லை. சரி ரேப்பிடோ போட்டு கிளம்பிட்டேன். ட்ராப் வரதுக்கு முன்னாடியே இறங்கிட்டேன். தம்பி வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். எடுத்துன்னு போய் ரூமுக்கிட்ட விட்டான். சரி நீங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. காலையில் தூக்கி பிசாட்டினேன் துணியெல்லாம் போய் மடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ரெடி ஆகிட்டு துணி மடிக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனை வர வச்சுட்டு போயிட்டு டவலை காய போட்டு இங்கே இருக்கிற துணி அங்கே போனால் போக மாட்டேங்குது. அதனால் நானே உக்காந்து மடிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாட்டு ஓடும் கேளுங்க. பாக்கெட்டில் 10 ரூபா காயின் கிடச்சி ஃபிளிப்பிங்கை போட்டு மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவள் தான் கைஸ் மூச்சு விடாமல் பாடினதுனால டயர்டாயிடுச்சு. அதனால் பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு தூங்க வேண்டியதுதான். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா பிடிக்கும் போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வரையும் டாட்டா பை பாய்.